அடுத்து வந்து 42வது கொஸ்டின் 54வது கொஸ்டின் பார்த்துருவோம். டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டதுன்னா, இறப்புக்கு பின்பு 1990 வழங்கப்பட்டது. 1990 வழங்கப்பட்டது. இறப்புக்கு பிறகு வழங்கப்பட்டது பிஆர் அம்பேத்கருக்கு. 2011 ஆண்டு மக்கள் கணக்கெடுப்படி அதிக எழுத்தறிவுள்ள மாவட்டம்ங்கிறது கன்னியாகுமரி தான். அதிக எழுத்தறிவுள்ள மாவட்டம் கன்னியாகுமரி தான். அதிக எழுத்தறிவுள்ள மாவட்டம். அதுக்கடுத்தது கன்னியாகுமரிக்கு அடுத்தது சென்னைக்கு அடுத்தது தூத்துக்குடி. தருமபுரி ரொம்ப குறைந்த எழுத்தறிவுள்ள மாவட்டம். 44 சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்ற கூறும் சட்டப்பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா 14. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம்னு சொல்கிற சட்டப்பிரிவு எது அப்படின்னு பார்த்தா 14. இப்போ அடுத்து தீண்டாமை ஒரு குற்றமாக கருதும் இந்திய அரசியலமைப்பு சட்டம். தீண்டாமைங்கிறத ஒரு குற்றமாக கருதும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எது அப்படின்னு பார்த்தா A14, B15 1, C14 1, D17. தீண்டாமை ஒரு குற்றம் அப்படிங்கிற இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து 17 தீண்டாமை ஒழிப்பு 17வது சட்டப்பிரிவில் இருக்குது. அடுத்து இந்தியா எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா துணைக்கண்டம். ஏன் துணைக்கண்டம் அழைக்கப்படுதுன்னா, பல்வேறுபட்ட காலநிலைகள், பல்வேறுபட்ட இனங்கள், பள்ளத்தாக்குகள், மலைகள், ஒரு கண்டங்களில் காணப்படுகின்ற அனைத்து புவியியல் அமைப்புகளும் இந்தியாவில் காணப்படுவதால் துணைக்கண்டம் என அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் பின்பற்றப்படாத மதம் எது? கன்ஃபூசியஸ் மதம் தான். இந்த மதம் வந்து சீனாவில் வந்து சீக்கியம், இஸ்லாம், சௌராஷ்டிரம் அப்படிங்கிற மதங்கள்லாம் இந்தியாவில் பின்பற்றப்படுறது. இந்த மதம் மட்டும்தான் இந்தியாவில் பின்பற்றப்படவில்லை. V.S. ஸ்மித் இந்தியாவை எவ்வாறு அழைக்கிறார் அப்படின்னு பார்த்தா இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு நினைக்கிறேன். மொழிகளின் அருங்காட்சியகம்னு நினைக்கிறவர் அகஸ்தியலிங்கம். இதில் பார்த்தோம் இது இனங்களின் அருங்காட்சியகம்னு சொல்கிறார். 2011 ஆண்டு தமிழ்நாட்டின் அதிக பாலின உள்ள ஒரு மாவட்டம் நீலகிரியினுடைய பாலின விகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1041. அதிக பாலின விகிதம் 1041. அதுக்கடுத்து தஞ்சாவூர் 1031. அதுக்கடுத்தது 1025 வந்து நாகப்பட்டினம். 1024 தூத்துக்குடி, திருநெல்வேலி 1031, 41, 25, 24 வச்சுக்கலாம். 2011 ஆண்டின்படி குறைவான பாலின விகிதம் உள்ள மாவட்டம் எது? குறைவான பாலின விகிதம்னா தருமபுரி தான். குறைவான லிட்ரேசி ரேட்டும் தருமபுரி தான். 2011 படி குறைவான பாலின விகிதம் உடைய இது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தருமபுரி. அதுக்கடுத்தது வந்து பாரபட்சம் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையான மற்றும் தாழ்வான கருத்து கருதுவதாகும். இது கரெக்டு தான். பாரபட்சம்னா ஒரு மாதிரியான கருத்து. பாரபட்சம் வலுப்பெறும் பொழுது ஒரே மாதிரியான கருத்து வலுப்பெறுகிறது. அதனால் வந்து 1 மற்றும் 2மே சரி. சி தான் சரியான ஆன்சர். சி வந்து சரியான ஆன்சர். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 2011 ஆண்டின் கணக்கெடுப்பின்படி குறைந்த எழுத்தறிவுடைய தருமபுரி எழுத்தறிவு சதவீதம் குறைந்த எழுத்தறிவு சதவீதம் தருமபுரி. அதோட எழுத்தறிவு சதவீதம் 2011 கணக்கெடுப்பின்படி 64.71. பிஆர் அம்பேத்கர் டிஎஸ்சி பட்டத்தினை வந்து லண்டனிலும் 1927 பிஹெச்டி பட்டத்தை கொலம்பியாவில் முடித்தார். 1915 வந்து இதை முடித்தார், எம்ஏ முடித்தார். ஒரு சட்ட நிபுணர், பொருளாதார நிபுணர், அரசியல்வாதி, சமூக சீர்திருத்தவாதி. 1975 ஆண்டு இறப்பிற்கு 1990 தான் பட்டம் இறப்பிற்கு கொடுத்தாங்க. 75 3 தப்பு. நாளை சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் இவர் தான். அதனால் வந்து 1, 2, 4 தான் சரியான ஆன்சர். இது 54 வந்து ஏ சரியான ஆன்சர். 54 ஏ சரியான ஆன்சர். 54 ஏ சரியான ஆன்சர். 54. இப்போ வரிசையாக 54 கொஸ்டினையும் வரிசையாக பார்த்துருவோம். கடகடகடனா 54 கொஸ்டின் பார்த்துருவோம். இந்தியாவில் குறைந்த மழைப்பொழிவை பெறும் பகுதி ஜெய்சால்மர், ராஜஸ்தான். இந்தியா அதிக மழை பெறும் பகுதி மேகாலயா, மவுசின்ராம். தெய்யம் என்பது நடன வகை வந்து கேரளா. கதகளி எந்த மாநிலத்தில் நடன வகை? கேரளா. தப்பாட்டம், புலியாட்டம் வந்து தமிழ்நாடு. ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு கிராமம். இந்திய அரசு எந்த அட்டவணையிலிருந்து 8வது அட்டவணையில் மொழிகள் இருக்குது. அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எண்ணிக்கை 22. இந்திய அரசால் கன்னட மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2008. அடுத்தது இந்திய அரசினால் மலையாளம் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2013. இந்திய அரசினால் ஒடியா செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது 2016. இந்திய அரசினால் சமஸ்கிருதம் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2005. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2004 ஆண்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட மொழி இல்லாத ஒன்று மராத்தி, ஹிந்தி. 2011 கணக்கெடுப்புப்படி ஹிந்தி 43.63% பெறும். வங்காளம் வந்து 8.30% பெறும். தெலுங்கு 7.09% பெறும்.
மராத்தி வந்து 6.93, தமிழ் வந்து 5.83% பேரும் பேசுகிறாங்க 2011 கணக்கெடுப்படி. அங்கே 2001 இருந்துச்சு, அது தப்பு. இந்த இதில் ஒன்று இந்தி மொழிக்கு அடுத்து இந்தியாவில் பேசப்படும் மொழி வந்து வங்காளம். இந்தி மொழிக்கு அடுத்து இந்தியாவில் பேசப்படும் 2வது மொழி வங்காளம், அதிக மக்களால் பேசப்படும் மொழி. இந்தி மொழிக்கு அடுத்து இந்தியாவில் பேசப்படும் அதிக மக்களால் பேசப்படும் திராவிட மொழி எதுனா தெலுங்கு தான். 17வது கொஸ்டின் வந்து இதுவரை சமூக அறிவிக்கப்பட்ட மொழிகள் 11, 2024 சேர்த்து அதுக்கு முன்னாடி 6 மொழிகள். இந்திய தொழில்துறை சான்றுகளில் கல்வெட்டு 60% மேல் எந்த மாநிலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுன்னா தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கதகளிங்கிறது கேரளா, கதக் என்கிற நடனம் உத்தரப்பிரதேசம். யக்ஷகானா என்ற நடனம் எந்த மாநிலத்துக்குரியதுன்னா கர்நாடகம். குச்சிப்புடி வந்து ஆந்திராவுக்குரியது. இந்தியாவில் 2001 கணக்கெடுப்பின்படி இந்தியா 122 முக்கிய 1530 பிற மொழிகளும் பேசுவோரை கொண்டுள்ளது. இந்தோ ஆரியன், திராவிடன், சீன திபெத்தின் ஆகிய இந்திய மொழி குடும்பங்களாகும். இந்த தமிழ் மொழியானது பழமையான திராவிட மொழியாகும். 2001 ஆண்டின் கணக்கெடுப்பின்படி 2011 ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தான். அதனால் இதுவும் தப்பு, 1ம் 4ம் தப்பு. அதனால் வந்து 1, 2, 3 மட்டும் சரி. இது 23வது கொஸ்டின். பங்காரா நடன வகை எந்த மாநிலத்துக்குரிய நடன வகைன்னா பஞ்சாபுக்கு. ராசலீலா ஜோலியாங்கிறது உத்தரகண்ட், ராசலீலாங்கிறது உத்தரப்பிரதேசம். பிகு எந்த மாநிலத்தின் நடன வகை ஒன்றாகும்னா அசாம், மோகினியாட்டம் கேரளா. கர்பா தாண்டி ஆகிய நடன வகைகள் எந்த மாநிலத்துக்குரியதுன்னா குஜராத். கம்போலியா குமார் ராஜஸ்தான். வேற்றுமை டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. அகத்தியலிங்கனார் இந்தியாவை பழமொழியின் அருங்காட்சியகம்னு சொல்கிறாரு. தென்னாப்பிரிக்கா நெல்சன் மண்டேலா விடுதலையான ஆண்டு மற்றும் 1927. எந்த ஒரு குடிமகனுக்கு எதிராக மதம், சாதி, பாலினம், பிற்படுதல் பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்கிறது வந்து 15ல் 1. இந்திய அரசியலமைப்பு வரைவுகளின் தலைவர் அம்பேத்கர். வேற்றுமை என்று சொல்கிறது ஒற்றுமை என்று சொல்ல உருவாக்கிய நேரு. பாபா சாஹேப் அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு தலைவர் ராஜேந்திர பிரசாத். சமுதாயத்தின் ஒருங்கிணைந்த அங்கங்கள் கலை மற்றும் இடக்கலை இதெல்லாம் பார்த்துங்க. சகவாழ்வு என்பது ஒற்றுமை மற்றும் அமைதியாக வாழ்தல். இந்திய மாநிலம் உள்ள யூனியன் பிரதேசங்கள் 28/6/9 பார்த்துங்க. டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரதத்தினரிலிருந்து விடுதலை வழங்கப்பட்ட ஆண்டு 1990. 2011 ஆண்டு மக்கள் தொகை அதிக எழுத்தறிவுள்ள மாவட்டம் கன்னியாகுமரி. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என கோரும் சட்டப்பிரிவு 14. தீண்டாமை ஒரு குற்றமாக கருதும் இந்திய சட்டப்பிரிவு 17. இந்தியா துணை கண்டம் என அழைக்கப்படுகிறது. இந்தியாவில் பின்பற்றாத மதம் கான்ஃபியூசிசம். ஸ்மித் இந்தியாவை பல இனங்களின் அருங்காட்சியகம் என சொல்கிறாரு. 2011 ஆண்டு அதிக பாலினம் விகிதம் கொண்ட நீலகிரி வந்து 1041 பெண்கள் 1000 ஆண்களுக்கு இருக்காங்க. 2011 கணக்குப்படி குறைவான பாலினம் உள்ள மாவட்டம் தருமபுரி. பாரபட்சம் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையை கருதுவதாகும். உடைமையிலே கருத்து வந்து பாரபட்சம் மடுப்பு என்பது உருவாகிறது. அதனால் C ஒரு 2ம் சரி. 53வது கொஸ்டின். 2011 கணக்கெடுப்பின்படி குறைந்த எழுத்தறிவுடைய தருமபுரி எழுத்தறிவு சதவீதம் என்பது 64.71. PR அம்பேத்கர் வந்து DSc பட்டத்தை 2லும் 1927 PhD பட்டத்தை கொலம்பியாவில் முடித்தார். சட்ட நிபுணர், பொருளாதார நிபுணர், அரசியல்வாதி, சமூக சீர்திருத்தவாதி. 1990 தான் இவர் பாரதரத்னா விருது வாங்கினார். அதனால் வந்து 1, 2, 4 சரி. 1, 2, 4 சரி. 2011 ஆண்டு கணக்கெடுப்பின்படி குறைந்த எழுத்தறிவு கொண்ட தருமபுரி எழுத்தறிவு சதவீதம் என்பது 64.71%. 64.71%. பாரபட்சம் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையை கருதுவது. ஒரே மாதிரியான கருத்து பாரபட்சம் மறுப்பு என்பது உருவாகிறது. 2011 ஆண்டு எனக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அதனால தான் கொஞ்சம் இது வருது. 2011 ஆண்டு கணக்கெடுப்பு குறைவான பாலின விகிதம் உடையது வந்து தருமபுரி. இந்த தமிழ்நாட்டின் அதிக பாலினங்களுடைய நீலகிரி மாவட்டத்தின் பாலின விகிதம் வந்து 1041. ஸ்மித் இந்தியாவை எவ்வாறு அழைக்கிறோம்னா இனங்களை அருங்காட்சியகம். இந்தியாவில் பின்பற்றப்படாத மதம் எதுனா கான்ஃபியூசியஸ். அடுத்தது வந்து இந்தியா வந்து எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா துணைக்கண்டம் என அழைக்கப்படுகிறது. இந்தியா எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா துணைக்கண்டம் என அழைக்கிறது. தீண்டாமை ஒரு குற்றம் என கருதும் அரசியலமைப்பு 17. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என கூறும் சட்டப்பிரிவு வந்து 14. 2013 மக்கள் அதிக எழுத்தறிவு உள்ள மாவட்டம் வந்து கன்னியாகுமரி. அம்பேத்கர் வந்து பாரத ரத்னா விருது கொடுக்கும்போது 1990. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.